தந்திரையா அனைத்தையும் தருகிறையா மகனையே தந்திரையா மற்ற அனைத்தையும் தந்திரையா அன்பு தெரிந்து கொண்ட உம்மகன் நான் குற்றம் சாட்ட யாரியலும் தெரிந்து கொண்ட உம்மகன் நான் குற்றம் சாட்ட யாரியலும் நீதிமானாய் மாற்றினீரே தண்டனை தீர்ப்பு எனக்கு நீதிமானாய் மாற்றினீரே தண்டனை தீர்ப்பு எனக்கு ஆமென் ஆமென் அன்பு கூர்ந்த என் திருச்சபையினாலே அன்பிலோ நான் வெற்றி பெறுவேன் அன்பு கூர்ந்த என் திருச்சபையினாலே அன்பிலோ நான் வெற்றி ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கர்த்தாவே உம்மை முழுமனதாக ஆராதித்து துதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மறுபடியுமாய் கொடுத்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களோடு தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதாக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க பாத நாங்கள் சரணடைகிறோம். அடிமை நான் ஆண்டவரே, ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன். அடிமை நான் ஐயா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். சீமே செல்ல அல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலோ அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா.
சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வசனத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய அடிமைகளாக வந்து உம்மை ஆராதித்து அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைக்குரிய உரிமையை நாங்கள் இந்த நேரத்தில் பறைசாற்றுகிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையிலே இங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, இங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. காக்கை குஞ்சுகளுக்கும் உணவளிக்கிற தேவனாப்பா. ஆண்டவரே, பட்சிகளை போஷிக்கிறீர். ஆண்டவரே, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று எங்களை விசேஷித்தவர்களாக
தெரிந்து கொண்டவரே, உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுவதை நிலைநிறுத்தும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதனிலும் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு என்று சொல்லி ஆண்டவரை பயன்படுத்தலாம். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு நம் வாழ்வில் நம்பு. ஆமென். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. ஆமென். நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. கணவனின் அன்போ கருதிவிடும், மனைவியின் அன்போ மறைந்துவிடும், பிள்ளையின் அன்போ பிரிந்துவிடும். இயேசுவின் அன்பு மறையாதே. கணவனின் அன்போ கருதிவிடும், மனைவியின் அன்போ மறைந்துவிடும், பிள்ளையின் அன்போ பிரிந்துவிடும். இயேசுவின் அன்பு மறையாதே. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிடம் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. ஆமென். அன்பு அன்பு உன் வாழ்வில் அன்பு. ஆமென். அன்பே அன்பே அது இயேசுவின் அன்பு. ஆமென். அன்பே அன்பே உன் வாழ்வில் அன்பு. நண்பனின் அன்போ நழுவிவிடும், தோழியின் அன்போ சொரிந்துவிடும், நேசித்த அன்போ தோற்றிடும். இயேசுவின் அன்பு நேசிக்கிறோம். நண்பனின் அன்போ நழுவிவிடும், தோழியின் அன்போ சொரிந்துவிடும், நேசித்த அன்போ தோற்றிடும். இயேசுவின் அன்பு நேசிக்கிறோம். அன்பே அன்பே அன்பு இல்லாத மனிதரிடம் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. ஆமென். அன்பு அன்பு நம் வாழ்வில் அன்பு. ஆமென். அன்பே அன்பே அது இயேசுவின் அன்பு. ஆமென். அன்பே அன்பே உன் வாழ்வில் அன்பு. தாயின் அன்போ மறந்திடும், தந்தையின் அன்போ மறந்திடும், உறவினர் அன்போ பிரிந்திடும். இயேசுவின் அன்பு மறையாதே. தாயின் அன்போ மறந்திடும், தந்தையின் அன்போ மறந்திடும், உறவினர் அன்போ பிரிந்திடும். இயேசுவின் அன்பு மறையாதே. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. ஆமென். அன்பு அன்பு உன் வாழ்வில் அன்பு. ஆமென். அன்பே அன்பே அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் அன்பு. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிடம் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். ஆமென். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிடம் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பே அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. நேசிக்கிற நேசம் கொஞ்சம் கூட குறைந்து விடாதபடி நீர் எங்களிடத்தில் அகப்பை என்கிற அன்பை செலுத்தி எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனப்பா. நாங்கள் உம்மிடத்தில் செலுத்துகிற அன்பு சில நேரங்களில் குறைபடுகிறது.
சில நேரங்களில் அதிகப்படுகிறது. அப்பா, எங்கள் அன்பு மேலே நிலைத்திருக்கும்படியாய் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆராதிக்கும் எழுந்திருந்த தேவனை. உம்மாலை தான் உயிர் வாழ்கிறேன், உம்மாலை தான் நிலைநிற்கிறேன். வாழ்ந்தால் உம்மோடு நான் வாழ்வேன், மரித்தால் உம்மோடு நான் இருப்பேன். ஹல்லேலூயா. உம்மாலே தான் உயிர் வாழ்கிறேன், உம்மாலே தான் நிலை நிற்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடு நான் வாழுவேன், மரித்தாலும் உம்மோடு நான் இருப்பேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். உம்மாலே நானும் உயர்ந்திடுவேனே,
நீர் எங்களுக்கு போதுமானவர். உம்மாலே நாங்கள் சேனைகளை பாய்கிறோம். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுகிறோம். உம் பலத்தால் நாங்கள் ஜெயம் பெறுவோம் அப்பா. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பலத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் தாவே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஜெனிப்பிச்சவரும் நீதான், பேர் சொல்லி அழைத்தவரும் நீதான். அவருக்கு நாம் மகிமை கனத்தை செலுத்துவோமாக. அல்லேலூயா. டி மைனர். என்னை ஜெனிப்பிச்சவரும் நீதானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீதான், எனக்கு பேரு வச்சவரும் நீதானே, என்னை வளர்த்தவரும் நீதானே, என்னை ஜெனிப்பிச்சவரும் நீதானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீதானே, எனக்கு பேரு வச்சவரும் நீதானே, என்னை வளர்த்தவரும் நீதானே. கண்மலையே 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 கண்மலையே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தாயின் நம்பினோம் மேலான அன்பு, அல்லவே
எங்களை எங்களுக்காக நீர் ஒப்புக் கொடுத்தீங்கப்பா. நாங்கள் உயிரோடு ஜீவிக்கும்படியாக சொந்த ஜீவனை எங்களுக்காக கொடுத்து எங்கள் ரட்சிப்பில் நடத்தினவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நீர் எங்கள் மத்தியில் வந்தாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருந்தால் பெரிய ஆசீர்வாதம். அப்பா நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆமாண்டவரே நீரே எங்கள் மத்தியிலே வருவீரா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ வந்தாலே போதும் ஐயா. எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. ஆண்டவரே எங்கள் கண்ணீர் மாறும், கவலை மாறும், துன்பம் மாறும், துயரம் மாறும், துக்கம் மாறும், தொல்லை மாறும், வியாதி மாறும், கட்டுகள் உடையும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெயமெடுவோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். நீர் வந்தாலே போதும் ஐயா. எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீர் வந்தாலே போதும் ஐயா. எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. உம் மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. உம் மகிமையின் வல்லமையினாலே இருளும் பெருமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா.
நீ வந்தாலே போதுமையா எங்கள் சூழ்நிலை மாறுமையா நீ வந்தாலே போதுமையா எங்கள் சூழ்நிலை மாறுமையா நீ வந்தாலே போதுமையா எங்கள் சூழ்நிலை மாறுமையா உம் மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. உம் மகிமையின் வல்லமையினாலே இருளும் பெருமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறுமையா எல்லாமே நாமே எல்லாமே மாறுமையா இசையா எல்லாமே மாறுமையா எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா. ஆமென். எல்லாமே மாறுமையா இசையா எல்லாமே மாறுமையா என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறுமையா எல்லாமே எல்லாமே மாறுமையா இசையா எல்லாமே மாறுமையா எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறுமையா என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறுமையா ஆமென், ஆமென், எல்லாமே மாறுமையா தகப்பனே. இசையா எல்லாமே மாறுமையா எங்கள் பேச்சுகள் மாறும், எங்கள் ஆட்டிடியூடு மாறும், எங்கள் செயல்கள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. எங்க பார்வைகள் மாறும், பழக்க வழக்கங்கள் மாறும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நீ வந்துவிட்டால் எல்லாமே மாறும். இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை புதிதாக மாற்றி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று சொன்ன பிரகாரம் உமக்குள்ள வந்தவர்களை நீ புது சிருஷ்டியாய் மாற்றுகிறீங்க ஆண்டவரே. கண்ணீர்கள் மாற செய்கிறது, கவலைகள் மாறுகிறது, துன்பம் மாறுகிறது, துக்கம் மாறுகிறது, தொல்லை மாறுகிறது, வியாதி மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, சாத்தானுடைய பொல்லாத சக்திகள் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, செய்கரை மந்திரம் வெளிசினை எல்லாம் அழிக்கப்படுகிறது. உடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதுமே ஜெயம் பெற்ற வாழ்க்கை மாறுபடியாக நீ வந்துவிட்டாரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆவியானவரே, உள்ளங்களை உற்று பார்க்கிறீங்க. கல்லான இதயத்தை எடுத்துக்கொண்டு சதையான இதயத்தை கொடுக்கிற தேவனே அப்பா, நீங்க எங்க ஒவ்வொரு இருதயத்தை உற்று பார்க்கிற தேவன் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படுவதாக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. அசைவாடும் தேவாவியே, அனமூட்டும் தூயாவியே, அசைவாடும் தேவாவியே, அனமூட்டும் தூயாவியே, உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை, உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை ஊற்றிடும் தேவ ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஜீவ ஆவியே, ஊற்றிடும் தேவ ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஜீவ ஆவியே,
வந்தனமேசையா 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 பார்த்தால் வீட்டில் வந்தவரே எங்கள் வீட்டில் வந்திடுமே மாதாள் வீட்டில் வந்தவரே எங்கள் வீட்டில் வந்திடுமே பார்த்தால் வீட்டில் வந்தவரே எங்கள் வீட்டில் வந்திடுமே வந்தனமேசையா 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 பேதொரு வீட்டில் வந்தவரே அற்புதங்கள் செய்தவரே பேதுரு வீட்டில் வந்தவரே அற்புதங்கள் செய்தவரே பேதொரு வீட்டில் வந்தவரே அற்புதங்கள் செய்தவரே வந்தனமேசையா 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 காலை நேரத்தில் வந்திடுமே அபிஷேகத்தால் நிரம்பிடுமே காலை நேரத்தில் வந்திடுமே அபிஷேகத்தால் நிரம்பிடுமே இந்த மாலை நேரத்தில் வந்திடுமே அபிஷேகத்தால் நிரம்பிடுமே வந்தனமேசையா 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 அக்கினியாலே இறங்கிடுமே அபிஷேகத்தாலே நிரம்பிடுமே அக்கினியாலே இறங்கிடுமே அபிஷேகத்தாலே நிரம்பிடுமே அக்கினியாலே இறங்கிடுமே அபிஷேகத்தால் நிரம்பிடுமே வந்தனமேசையா 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 ஒவ்வொரு மகனையும் தொட்டிடுமே ஒவ்வொரு மகளையும் தொட்டிடுமே ஒவ்வொரு மகனையும் தொட்டிடுமே ஒவ்வொரு மகளையும் தொட்டிடுமே ஒவ்வொரு மகனையும் தொட்டிடுமே வந்தனமேசையா 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 வந்தனம் மேசையா வந்தனம் மேசையா மாதாள் வீட்டில் வந்தவரே எங்கள் உள்ளத்தில் வந்திடுமே மாதாள் வீட்டில் வந்தார் மரியாள் வீட்டில் வந்தார் கூப்பிடலாமா எங்க உள்ளத்துல வாங்க மாதாள் வீட்டில் வந்தவரே எங்கள் உள்ளத்தில் வந்திடுமே வீட்டில் வந்தவரே எங்கள் உள்ளத்தில் வந்திடுமே மாதாள் வீட்டில் வந்தவரே எங்கள் உள்ளத்தில் வந்திடுமே வந்தனமேசையா 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 பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் இருப்பதற்காக எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் நீர் எங்களோடு கூட இருந்து பேசுவீராக வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து ஆவிலே நிரப்பி நடத்தும்படியாக இருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் இப்படி கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் இவர்களும் நல்ல பிதாவே ஆமென் உட்காரலாம்
Praise the Lord. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு தேவையானவற்றை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. பிரியங்கள், நாம செய்திக்கு நாம கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு Praise the Lord. Jesus. Hallelujah. வந்திருக்கிற யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். ஆவியானவருடைய அசைவாடுதல், ஆவியானுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்கிற காரியங்களை நம்ம கடந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வந்தோம். पवित्र आत्मा का मन जानना और पवित्र आत्मा के विरोध करने वाले काम के बारे में देखते आ रहे थे. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் மாத்திரம் பாவம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். और पवित्र आत्मा के विरोध में कोई पाप नहीं करना है करके पवित्र आत्मा परमेश्वर कहते हैं. ஆமென். அதை குறித்து கடந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். और पिछले हफ्ते से हम इसके बारे में ध्यान करते हुए आ रहे हैं. இன்றைக்கு நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கேட்கலாம். Acts chapter 7 verse 71. வணங்கா கழுத்து உள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் ஆமென். உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று இந்த இடத்துல பேர் என்ன, ஸ்டீபன் தேவான் சொல்லுகிற காரியம். स्तेफान जो है वो कहने वाला कार्य है कि जैसे तुम्हारे बाप दादा करते थे वैसे ही तुम करते हो. தேவான் தான் சொல்றான். அல்லேலூயா. அவனை கல்லெறிந்து கொல்லுகிற சமயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை அவன் அங்கே வெளிப்படுத்துகிறான். और उसको पत्थर मारकर मारने के समय पर इस शब्दों को वहां पर वो कहता है. ஆமென். அல்லேலூயா. हालेलुया. யாரும் உபாசனை சொல்லிட்டீங்களா? कैसे पास में तुम थक चुके हो. ஆக்டிவா இருங்க. एकदम एक्टिव रहो. கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் அல்லேலூயா போடுறதுக்கு கொஞ்சம் கூட தவறக்கூடாது. और परमेश्वर समूह पर आमीन और हालेलुया कहने के हमें कभी भी चुप नहीं रहना है. ஆமென். आमेन. அப்படி வரட்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. और परमेश्वर की महिमा हो. ஆமென். இடத்துல சொல்லப்படுகிறது வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்லி தன்னை கல்லறிந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். और सब ना झुकाने वाले लोगों को देखकर कहते अपने विरोध में पत्थर जो मार रहे थे. எப்பொழுதுமே ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டம் இருந்தது. और हमेशा पवित्र आत्मा के विरोध खड़े रहने वाले एक झुंड थे. ஆகவே அவர்களை பார்த்து இவன் अनेक காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். इसके उन लोगों को देख के बहुत सारे कार्य को वहां पर वो बताते हैं. பழைய ஏற்பாட்டில இருந்து ஆரம்பம் முதல் அந்நாட்களிலே அவன் வரைக்கும் உள்ள காரியங்களை சுருக்கமாக எடுத்து பேசுகிறார் தேவான். और पुराने नियम से आरंभ से लेकर अंत तक सेवान जो है एकदम छोटे रीति वो कह देते हैं. அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனமாக கேட்டார்கள். और वो जो कह रहे थे एकदम ध्यान से वो सुन रहे थे. அதற்கு அப்புறமாக அவர்கள் மூர்க்கமடைய தொடங்கினார்கள். और उसके बाद उन्हीं के विरोध करने लग चुके थे. அல்லேலூயா. 54ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ये बात सुनकर वे जल गए और उस पर दांत पिसाने लगे. அவன் அவர்களை கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை உதிர்க்கிறான். कि वो वहां पर लोगों को दांतने के समान एक शब्दों को वहां पर कहता है. ஆவிக்குரிய விதங்களிலே அவர்களை கடிந்து கொள்ளுகிறான். आत्मिक रीति में उन्हें वो डांटता है.
ஏன் இன்னும் நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்லி அவன் கடிந்து கொள்ளுகிறான். और क्यों अब तक अपना सिर नहीं झुकाते थे, किस प्रकार वो डांटते हैं उन्हें. ஏராளமான கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். और बहुत सारे मसीह के लोग भी इस प्रकार की स्थिति में है करके हम जानते हैं. கீழ்ப்படிகிறதே கிடையாது. पालन करते ही नहीं அந்த है. கழுத்தை வளைக்கிறதே கிடையாது. अपनी गर्दन को झुकाते ही नहीं அந்த है. ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதே கிடையாது. यानी कि परमेश्वर को अपने आप को सौंपते ही नहीं है. அந்த நாட்களில் இருந்தவர்களுக்குள்ளே இந்த விதமான முரட்டாட்டம் இருந்தது. और उन दोनों के लोग के अंदर इस प्रकार के कार्य थे. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது மோசையில் கூட இருக்கும் பொழுது அப்பொழுது இருந்த ஜனங்களும் இப்படித்தான் காணப்பட்டார்கள். और पुराने मूसा के साथ जो लोग थे वो भी इसी प्रकार के लोग थे. வணங்கா கழுத்துள்ளவர்கள். अपने सर ना झुकाने वाले. எவ்வளவுதான் சொன்னாலும் கொஞ்சம் கூட தன்னை கீழ்ப்படுத்தாதபடி கடினமாய் நடந்து கொண்டவர்கள். और कितना भी कहे तो ये पालन ना करते, एकदम कठोर रीति से वो रहने वाले लोग அதே थे. ஜனங்கள் தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கிறார்கள். और उसी प्रकार के लोग ही नए नियम के कार्यों में भी है. தேவான் சொல்லுகிற வார்த்தைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டவர்களுக்குள்ளே மூர்க்கமான குணங்கள் இருக்கிறதை அவர் காட்டுகிறார். और जो स्तेवान जो कहते जो सुन रहे थे उनका एक मूर्ख कार्य है करके वो बताते हैं. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே இந்த விதமான வணங்கா கழுத்துள்ளவர்களை போல நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். तो मैं आत्मिक जीवन हमें सोचकर देख रहे क्या हम भी अपने गर्दन नहीं झुकाते उनके सामने. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். அதே வேளையில சரீரத்தின் வாழ்க்கையிலும் சரீரக்குரிய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நடக்க வேண்டும். आत्मिक रीति में हमें परमेश्वर को अपने आप को दीन करके रखना है और शारीरिक रीति में अपने आप को हमें सौंपना है. சபைக்குள்ளே வரும்போது கீழ்ப்படிதல், வெளியே போகும்போது முரட்டாட்டம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவம். और सभा के अंदर आते ही पालन करना और सभा के बाहर जाते ही पालन नहीं करने परमेश्वर को नहीं पसंद है. அல்லேலூயா. சபைக்குள்ள வரும்போது கீழ்ப்படிதலோடு நடக்கிற மாதிரி ஒரு பாவனை. और सभा के अंदर आते हैं ऐसे दिखाते हैं कि हम परमेश्वर की पालन करते हैं. வெளியே இருக்கும்போது நம்முடைய பழைய குணங்கள், பழைய சுபாவங்கள் தலையெடுக்க ஆரம்பிக்கிறது. और जब हम बाहर जाते हैं हमारे पुराने स्वभाव है वो आगे आ जाता ஆக है. நம்ம இதை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல இன்று நாம் ஒப்பு கொடுக்க तो வேண்டும். इसे हमें देखकर परमेश्वर के सम्मुख पर उसे सौंप देना है. ஏன்னா ஒவ்வொன்றாய் ஆண்டவர் சில நேரங்களில் ஒவ்வொன்றாய் மாற்றுவதற்கு நாம தான் ஆண்டவர் பேசும்போது அது கேட்டு நாம தான் உணர்வடைந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். कि परमेश्वर एक ही कार्य को बदलते तब हमें ही सुनकर अपने आप को उनके पास सौंप देना ஒரே है. நாள்ல எல்லா காரியங்களும் நம்ம இடத்துல மாறி விடாது. और एक ही दिन में सारा कार्य जो बदल नहीं जाएगा हमारे अंदर. செயல்பாட்டுல ஒரு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நாள் நாம் பார்க்கும்போது வசனங்களை கேட்கும்போது அதற்கு நம்மை கீழ்ப்படுத்தி என்னிடத்தில் இந்த சுபாவம் இருக்கிறது அல்லது என்னிடத்தில் சுபாவம் இல்லை என்பதை நாம் நிர்ணயித்து நாம் நம்முடைய சுபாவம் இருக்குமானால் அதை வெளியேறும்படியாக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். तो हम ये जांच कर देखें हमारे अंदर कोई बुरा कार्य जो परमेश्वर के हुए तो उसे हमें जांच कर हमें बाहर निकालना है. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் வணங்கா கழுத்துள்ளவர்களைப் போல இருக்கக்கூடாது. तो परमेश्वर के लोग सर ना झुकाने वाले लोग के समान नहीं रहना है. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நாம் மிக நம்மை தாழ்த்த வேண்டும். और उनके सम्मुख पर आते अपने आप को हमें दीन कर देना है. அதே வேளையில மற்ற நேரங்களிலும் நாம் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்னை பார்க்கிறார், மனுஷன் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும். और बाकी समय मनुष्य ने परंतु परमेश्वर ने देख रहा है करके इस प्रकार सोचकर अपने आप को हमें दीन रखना இங்க है. சொல்லப்படுகிறது இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள். और यहाँ पर वचन कहता है कि उनके हृदय और कानों में कटनी नहीं किए हुए लोग हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள். उनके हृदय और उनके कानों में कटनी नहीं की हुए इस प्रकार के लोग हैं वो. கேட்டார்கள், உணர்வடையவில்லை. उन्होंने सुना था परंतु उसे एहसास नहीं பழைய किया. ஏற்பாட்டுல வசனங்களை கேட்டார்கள், உணர்வடையவில்லை. पुराने नियम में उन्होंने वचन को सुना परंतु एहसास नहीं किए. உண்ணவும் உடுக்கவும் பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் உட்கார்ந்து விளையாடும்படியாதான் அவர்கள் செயல்பட்டார்கள். और सिर्फ खाना खाने में और लड़की देखकर लड़की लेने में और बैठकर खेलने में उनका पूरा ध्यान था. எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசேயின் வழிநடத்தல் போது ஜனங்கள் எப்படி இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு வாழ்ந்தார்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்தேவானுடைய நாட்களில் இருந்தார்கள், இன்றைய தினமும் இருக்கிறார்கள். और जैसे मूसा के साथ जो लोग अपने हृदय को एकदम जकड़ के रखते थे उसी प्रकार आज के समय पर भी लोग अपने हृदय को जकड़ के रखते हैं. செவிகள் கேட்கிறார்கள், ஆனால் அந்த இருதயத்திலே உணர்வு இல்லாமல் போகிறது.
वो सुन तो रहे परंतु उनके अंदर एक एहसास नहीं हो रहा है। அல்லேலூயா. हालेलुया। இருதயத்திலே விருத்த சேதனம் நமக்கு அவசியம். और हमारे हृदय में कटनी जरूरी இது है। என்றால் மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். यानी कि मन फिराना हमारे लिए अवश्य है। ஆமென். आमेन। ஞானஸ்நானம் பெற்றிருப்பார்கள். और बपतिस्मा पाए रहते हैं। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கூட நாம் பெற்றிருப்போம். ஆண்டவர் இறக்கப்பட்டு நிரப்பியிருப்பார். और परमेश्वर हमारे पर दया पाकर हमें पवित्र आत्मा से भी भर देते हैं। ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழாவிட்டால் என்ன பிரயோஜனம்? अगर हम परमेश्वर के वचन के द्वारा हम नहीं जिए तो क्या उसका उपयोग होगा? இதயத்திலே ஒரு மனம் திரும்புதல் வராமல் போனால் என்ன பிரயோஜனம்? हमारे हृदय में मन फिराहट नहीं आएगा तो उसका क्या कार्य இன்னும் होगा? நாம் பழைய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வராமல் எப்படி வாழ்ந்து கொண்டு வரதுக்கு முன்னால எப்படி வாழ்ந்தோமோ அதே வாழ்க்கையில இருப்போமானால் यदि परमेश्वर हमारे अंदर नहीं थे जिस प्रकार हम जीते उसी प्रकार अभी भी हम जीते रहेंगे तो இந்த ஸ்தேவான் சொல்ற கண்டனம் நமக்குரியதாகவும் இருக்கும். और स्तेफान जो कार्य कह रहे हैं वो हमारे लिए भी लागू होगा। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக நாம் இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெற வேண்டும். तो इसलिए मैं हमारे हृदय में और हमारे कानों में कटनी करके रखना இது है। சொல்லப்படும் உங்கள் பிதாக்களைப் போல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். और वो कहते हैं कि अपने दादा के समान तुम पवित्र आत्मा के विरोध तुम खड़े रहते हो। அல்லேலூயா. हालेलुया। கேட்டார்கள். वो सुने थे ஆனா அந்த கேள்விக்குள்ள அந்த தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய அந்த வல்லமை அவர்களுக்குள்ள போகவில்லை. परंतु परमेश्वर का प्रशंसा और उनका सामर्थ उन लोगों के अंदर नहीं गया था। கேட்டார்கள். वो सुने थे உணர்வு இல்ல. लेकिन एहसास नहीं था। அதை உணர்ந்து அதற்கு தன்னை கீழ்ப்படுத்தவில்லை. उसे एहसास करके अपने आप को उन्होंने दीन नहीं किया ஆக था। பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவுதான் தேவதாசர்களை கொண்டு பேசினாலும் கூட और पवित्र आत्मा जितने भी उनके दास को लेकर उनसे बात करे तो भी எவ்வளவுதான் கண்டனம் பண்ணி பேசினாலும் கூட और कितना भी उन्हें डांट कर बात करे तो भी அநேகருடைய இருதயம் அப்படியே தான் பழைய சுபாவத்தோடு தான் இருக்கிறது. और बहुत सारे लोग का हृदय जो पुराने स्वभाव के साथ ही वो है। இன்றைய தினத்துல நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். और आज के दिन अपने आप को हमें जांच कर देखना है। ஆவியானவர் பார்க்கிறார். पवित्र आत्मा में देखते हैं ஆவியானவர் இருதயத்தை பார்க்கிறார். और पवित्र आत्मा तुम्हारे हृदय को நம்மளை देखती है। ஆராய்ந்து அறிந்திருக்கிற और தேவன் हमें जांच कर अच्छे से जानने वाले प्रभु அவருக்கு हैं மறைவானது ஒன்று கிடையாது. और उनसे छुपा कुछ भी नहीं। ஆக நீங்கள் உங்களை தேவ சமூகத்துல இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் நீங்களே அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். तो इस वचन के द्वारा तुम्हें अपने आप को जांच कर देखना है। எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. நாம முத்திரையாக தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். हम एक चिन्ह के समान परमेश्वर की आत्मा को हम पाए हैं। அவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. तो उसे हमें उन्हें दुख नहीं पहुंचाना है। ஆமென். आमेन। எதற்காக அவர் நமக்கு தந்தரப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார்? तो क्यों हमारे लिए दिए गए कि हम देखें तो மீட்கப்படுவதற்காக ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார். और तुम्हें छुड़ाने के लिए पवित्र आत्मा हमारे साथ है। அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவ சமூகத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர். यानी पवित्र आत्मा जो हर एक दिन हमें तैयार करे ताकि वो हमें उनकी स्वर्ग राज्य में लेकर जाए। வசனங்களோடு நம்மோடு கூட பேசுகிறவர். और वचन के द्वारा हमसे वो बात करते हैं। நம்மளை திருத்துகிறவர். हमें वो सही करते हैं। நம்முடைய வாழ்க்கையை குறிப்பிட்டு காண்பித்து சரி தவறு எது என்பதை சுட்டி காண்பிப்பவர். और हमें वो दिखाते क्या सही और क्या गलत है करके हमारे जीवन में। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் ஆவியானவர் நமக்கு தந்தரப்பட்டிருக்கிறார். और इसलिए पवित्र आत्मा में दिए गए हैं। முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது என்று சொல்லப்படுகிறது. और चिन्ह के समान पाए पवित्र आत्मा को तुम दुख ना पहुंचाओ करके वचन कहता है। ஆமென். आमेन। இந்த வேதம் சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று சொல்லும்போது और जिस प्रकार ये वचन कहता है कि छुड़ाने के लिए दिनों के ஒரு लिए நாள் வரும். एक दिन आएगा। அப்ப அவரோடு கூட நாம் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. एक क्षण में हम उनके साथ रूपांतर हो जाएंगे करके वचन कहता है। யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? तो कौन उनके साथ ले लिए जाएंगे? முத்திரையை பெற்றவர்கள். और जो पे उनके चिन्ह को पाए தேவனுடைய हैं। பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டவர்கள். और परमेश्वर की पवित्र आत्मा के द्वारा जिनके ऊपर चिन्ह है वो அபிஷேகம் और பெற்றவர்கள். जो अभिषेक पाए हैं। அவர் ஏன் பெறுகிறோம் என்று சொன்னால் அவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நாம் பரிபூரணப்படுத்தப்படுவதற்காக. और ऐसे हम इसलिए पाते हैं कि हर एक दिन उनके समूह पर हम पूरा होने के लिए। ஆமென்.
அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குறைகளை சில நேரம் சுட்டி காண்பிப்பார். और पवित्र आत्मा हर एक बार हमारी कमियां को हमें दिखाते हैं, அதனால நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो इसलिए हमें उसे ग्रहण भी कर लेना है। பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு நல்லது செஞ்சு காண்பிப்பார். और पवित्र आत्मा क्या सही है करके हमें वो बताते நீ हैं। இதை செய்தாய் என்று சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்படுவார். तुमने इस कार्य को किया है तो किस प्रकार तुम्हें कहकर उसमें आनंद भी होते சில हैं। காரியங்களை சுட்டி காண்பிக்கும் போது, குற்றம் சாட்டி நம்மளை சுட்டி காண்பிக்கும் போது और कुछ कार्य हमारे पर दोष लगाकर जब हमें बताते हैं, நாம் அது முழு மனதோடு அதை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். तो हमें हमारे पूरे हृदय से हमें उसे अंगीकार कर लेना है। அல்லேலூயா. हालेलुया। ஏன் என்று சொன்னால் क्योंकि நித்திய நரகத்துல போய் நாம் வேதனைப்படாமல் இருக்க வேண்டும்படியாக और नित्य नरक में हम जाकर वेदना ना पाने के இந்த लिए, உலகத்திலே சில நேரம் கர்த்தர் நம்மை கண்டிப்பார். और संसार में परमेश्वर हमें हर एक दिन वो हमें डांटते हैं, கண்டிப்பார், वो हमें शिक्षा देते हैं, உணர்த்திப்பார், हमें एहसास देते हैं, சில நேரம் அடியும் கொடுப்பார். और कई समय मारते भी है। ஆமென். ஆமென். இந்த அடிக்கு நாம் பயந்துட்டோம்னு சொன்னா, பின்வாங்கிட்டோம்னு சொன்னா போச்சு எல்லாமே. अगर उनके मार से हम डर कर अगर हम पीछे हट लेंगे तो सब कुछ चला சில जाएगा। நேரம் கண்ணீரின் பாதையிலே நடக்க வைப்பார். और कई समय हमें आंसू के राह पर वो चलाते சில हैं, நேரம் சில உபத்திரவத்தின் பாதையிலே நம்மளை கொண்டு போவார். और कई समय कठिन राह पर हमें वो चलाते हैं, சில நேரம் நம்மளை ஏளனம் செய்கிற மத்தியிலே கொண்டு போவார். और कई समय हमारी निंदा करने वाले लोगों के सामने हमें लेकर चलते அப்படிப்பட்ட हैं। சூழ்நிலைகளிலே நாம் எப்படி கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. लेकिन इस प्रकार की स्थिति पर भी हम परमेश्वर के किस प्रकार है करके वो ही एक प्रश्न है। அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருந்து நம்மளை தேற்றி நடத்துகிறவர். तो उन सारे समय पर पवित्र आत्मा हमारे साथ रहकर हमें वो दिलासा देकर चलाते हैं। ஆமென். ஆமென்। அவர் நமக்காக யாராலமான காரியங்களை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிற தேவன். वो हमारे बहुत सारे कार्य को करते ही रहते हैं, அதனாலதான் அவரை துக்கப்படுத்திட கூடாது. और इसलिए हमें उन्हें दुख नहीं पहुंचाना है। ஆமென். आमेन। அல்லேலூயா. அல்லேலூயா। எனக்கு பிதாவுக்கு முன்பதாக நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக कि पिता के सामने हमें लेकर जाने के लिए ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியான நம்மளோடு கூட செயல்படுகிறார். हर एक दिन पवित्र आत्मा हमारे साथ वो क्रिया करते வேத हैं, வசனங்களை சொல்லி நம்மளை கண்டிக்கிறாரு. और वचनों के द्वारा हमें वो शिक्षा देते हैं। ஆமென். ஆமென்। நாம அந்த வசனத்தை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो उस वचन को हमें अंगीकार करना है। ஆமென். आमेन। என்னோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். कि आपने मुझसे बात की इसलिए आपकी स्तुति என்னை हो। கண்டித்து உணர்த்திவித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். आपने शिक्षा करके आपके राह पर चलाया इसलिए आपकी स्तुति हो। நான் அப்படி சொல்லும்போது ஆவியானவர் சந்தோஷப்படுவார். और इस प्रकार हम जब कहते हैं तो पवित्र आत्मा उसमें आनंद पाते என हैं, கீழ்ப்படிகிறது தான் அவருக்கு பிரியமான பிள்ளைகள். क्योंकि जो पालन करते हैं वही उनके प्रिय बच्चे हैं। ஆமென் சொல்லுமா? आमेन। ஆகவே ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. और इसमें वचन कहता है कि आत्मा को तुम ना खो बैठो। அவித்து போடாதீர்கள், ஆவியை அவித்து போடாதீர்கள். Praise the Lord. आत्मा को ना खुशाओ, आत्मा को ना खुशाओ. அப்படின்னா என்னது? Quench not the spirit. It meaning ஆவிய படிக்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். என்னம்மா அவிழ்த்தா? அவித்து போடாதிருங்கள். அவித்து அவிக்கிறதுனா தெரியல, தண்ணியை போட்டு உருளைக்கிழங்கு அவிக்கிறோம்ல, தண்ணி ஊற்றி. அதே போல அந்த ஆவியை நம்ம என்ன பண்ணிட கூடாது? நமக்கு இருக்கிற ஆவியை ஆமா அவித்து போடாதீங்க. तुम्हारे पास जो आत्मा हो उसे बुझाना नहीं அப்படின்னா அந்த நம்ம கிட்ட இருக்க இன்னொன்னு சொல்ல, நம்ம கிட்ட இருக்க பரிசுத்த ஆவியானவரை நாம என்ன பண்ணிட கூடாது? துக்கப்படுத்த கூடாது, நம்மள விட்டு வெளியேற்ற கூடாது. यानी जो पवित्र आत्मा हमारे पास है हमें उन्हें दुख नहीं पहुंचाना और हमसे बाहर नहीं करना है। ஆமென். आमेन। ஆனா வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் எப்பொழுதுமே நம்ம அருகிலே வைத்துக் கொள்வதற்கு முழு பிரயாசத்தை கொடுக்கணும். और इसलिए वचन कहता है कि पवित्र आत्मा को हमेशा हमारे साथ रखने के लिए बहुत सारे प्रयास करना है। எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று எபிரேய ஆக்கியோர் சொல்லுகிறார். तो सोच लो कि वो कितने और भी बड़ी दंड के योग्य ठहरेगा, जिसने परमेश्वर के पुत्र को पाँव से रौदा और वाचा के लहू को जिसके द्वारा वो पवित्र ठहराया गया था
अपवित्र जाना है और अनुग्रह की आत्मा का अपमान किया। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிற கூட்டம் இருக்கிறது. और परमेश्वर के पुत्रों को पांवों में से रौंदने वाले लोग भी हैं। இன்னும் தேவ பிள்ளைகளே அநேகர் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை காலின் கீழ் மிதிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. और मसीह के लोग खुद भी परमेश्वर के पुत्रों को पांवों से रौंदने जैसे प्रकार के भी हैं। இன்னும் அவரை துக்கப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறோம், அல்லது காட்டி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறோம், அல்லது குற்றச்சாட்டி கொண்டே இருக்கிற கூட்டமும் இருக்கிறது. अभी भी उन्हें हम पांवों में रौंदते ही रहते हैं या तो उनके ऊपर हम दोष ठहराते ही रहते हैं। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று நினைக்கிறாங்க. और परमेश्वर के पुत्रों को पांवों से रौंद कर उनकी जो लहू से था उसे अपमान भी करते हैं। இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தம் உள்ள இரத்தம். और परमेश्वर का लहू जो है बहुत ही पवित्र लहू அந்த है। இரத்தம் தான் நம் பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்க கூடியது. और उन्हीं का लहू हमारे सारे पाप को क्षमा करके हमें शुद्ध कर सकता அத है। சில பேர் அசுத்தமா நினைக்கிறாங்க. और उसे कुछ लोग उसे अशुद्ध मान लेते हैं। யார் யார் அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ और जो कोई इस लहू को अपना लेते அந்த हैं இரத்தம் அவங்க சகல பாவங்களை சுத்திகரிக்கும். और वो लहू जो उनके सारे पापों को धो देता है। மூன்றாவது சொல்லப்படும் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பவன் என்பதை யோசித்து பாருங்கன்னு சொல்றார். और यहाँ पर वचन कहता है कि सोच लो कि वो कितना और भी दंड के योग्य ठहरेगा। கிருபையின் ஆவி. कृपा का आत्मा। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மேல் கிருபையாய் இருப்பாராக. और आत्मा जो हमारे पर कृपा के साथ रहे। இந்த கிருபையின் ஆவியானவர் சகல விதங்களிலும் நம்மேல இரக்கமாகவும் உருக்கமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் நம்மளை நேசிக்கிறவராகவும் சில நேரங்களிலே கடிந்து கொள்ளுகிறவராகவும் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவராகவும் பலப்படுத்துகிறவராகவும் பல விதங்களிலே கிருபையாக செயல்படுகிறார். और यही पवित्र कृपा की आत्मा जो है हर एक दिन हमसे वो प्यार करते हुए हमसे वो प्रेम करते हुए हमें स्थिर करते हुए हमें बल से भरते हुए इस प्रकार के साथ हमारे साथ रहते हैं। ஆகவே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் और यदि हम पवित्र आत्मा को हम दुख पहुंचा दे तो கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. और बहुत ही कठोर अग्नि के तुम योग्य बन जाओगे करके वो कहते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான காரியமோ பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துகிறதான காரியமோ நம்மிடத்துல காணப்படாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். तो इसलिए पवित्र आत्मा के विरोध कोई कार्य या पवित्र आत्मा को दुख पहुंचाने वाला कार्य हमारे अंदर नहीं होना चाहिए। अपने आप को तुम जांच कर देख लो। அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் விட்டு போதல். और अगर हम देखते पवित्र आत्मा हमसे दूर चले जाते हैं, அவர் நம்மை விட்டு போய் விடுவார். वो हमसे हट जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। சில நேரம் அவர் தாக்கு பிடித்து இருப்பார், கொஞ்ச நாள் பார்ப்பாரு, நம்மோடு கூட உறவாடுவார், பல விதங்கள் எச்சரிப்பு கொடுப்பாரு, பல விதங்களை உணர்த்தி பார்ப்பாரு, அன்பா பேசி பார்ப்பாரு, போதகர் மூலமா பேசி பார்ப்பாரு, தீர்க்க தரிசிகள் மூலமா பேசி பார்ப்பாரு, ஏதாவது யார் ஒரு சகோதரர் ஆவிக்குரிய சகோதரர் மூலமா எச்சரித்து பார்ப்பாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம எதுவுமே கண்டுக்கிடாம இருந்தோம்னு சொன்னா और एक पवित्र आत्मा जो हर एक बार हमें वो शिक्षा करती है, पासवान के द्वारा जो सेवा आते उनके द्वारा अगर तो भी हम उनकी बातों को हम नहीं सुनते हैं तो ஆவியானவர் பார்ப்பாரு, पवित्र आत्मा देखेंगे சைலண்டா விளைகிறார். और एकदम शांति से हमसे वो हट जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் பெரிய வேதனை காரணம். और वही बड़ा एक वेदना का कार्य है। ஆவியானவர் நம்மோடு போயிடக்கூடாது. वो पवित्र आत्मा हमसे दूर नहीं जाना है। ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவது இல்லை, அவன் மாமிசம்தானே, 120. ஆமென். और यहोवा ने कहा, मेरा आत्मा मनुष्य से सदा लोभ विवाद करता ना रहेगा, क्योंकि मनुष्य भी शरीर ही है, उसकी आयु 120 वर्ष ही होगी। மனுஷர்களுடைய செயல்களை பார்த்து ஆண்டவர் மிகவும் வருத்தப்பட்டார். और मनुष्य की जो कार्य को देखते परमेश्वर बहुत ही वो दुख पाते हैं। அவர்களை படைத்தது அவருக்கு வேதனையை கொடுத்ததாய் காணப்படுகிறது. और जो उनको रचाया था वो उनको रचाने के द्वारा उनको बहुत सारे वेदना को उनको मिलता है। 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு முரண்பாடு. और यहाँ पर हम एक कार्य देखते हैं। இங்கே சொல்ற தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை
அதிக சௌந்தரியம் உள்ளவள் என்று கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. और यहाँ पर वचन कहता है कि परमेश्वर के पुत्र ने मनुष्य की पुत्रियों को देखा कि वह सुंदर है। அல்லேலூயா. हालेलुया। இது யார் தேவகுமாரர், யார் மனுஷ குமாரத்திகள் என்று பார்க்கும்போது மனுஷனாக படைக்கப்பட்டவங்க மனுஷ குமாரத்திகள். और जब हम देखते हैं परमेश्वर के पुत्र या मनुष्य के पुत्र कौन है, तो मनुष्य के पुत्र जो मनुष्य के द्वारा उत्पन्न हुए हैं। தேவகுமார் என்று சொல்லும்போது அவர்கள் ஒரு அதில் உயர்ந்த குலமாக அவர்கள் தங்களை நினைத்துக் கொண்டார்கள். और परमेश्वर के पुत्र जो उनके ऊपरी स्थान में रहने वाले अपने आप को समझ रहे அவர்கள் हैं மேன்மையான ஸ்தானத்தில் எண்ணப்பட்டவர்கள். और बहुत ही ऊंची स्थान पर अपने आप को रखते हैं। அவர்களுக்கு இந்த பெண்கள் மேல ஒரு ஈர்ப்பு உண்டானது என்று பார்க்கிறோம். और उन लोगों को इन स्त्रियों के ऊपर एक आशा आती करके हम देखते சில हैं। பேர் இதை சொல்லுவார்கள், தேவதூதர்கள் மனித குமாரத்திற்கு ஆசைப்பட்டார்கள் என்று சொல்லி. और कुछ लोग कहते हैं कि परमेश्वर की जो देवदूत है वो मनुष्य के लोग लड़कियों पर उन्हें आशा रखा அது करके, சரியான காரியமாக இருக்க முடியாது. और एक सही कार्य नहीं हो सकता ஆனா है। ஆண்டவர் சொல்றார், அதாவது அவர்கள் கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. कि परमेश्वर कहते हैं कि ना वो देते और ना ही वो लेते हैं। தேவதூதர்கள் கொள்வனையும் கொடுப்பனையும் உடையவர்கள் அல்ல. और देवदूत ना कुछ देते ना वो लेते பெண் हैं। எடுத்து பெண் கொடுப்பவர்கள் கிடையாது. वो लड़की देकर लड़की लेने वाले नहीं है। அவர்களுக்குள்ள அந்த விதமான காரியத்தை வைத்து தேவன் படைக்கவில்லை. और उन लोगों के अंदर उस प्रकार के कार्य को परमेश्वर रखकर उन्हें रचाए नहीं திருமண है। உறவிலே அவங்க ஈடுபட முடியாது. और विवाह के इसमें वो अपने आप को नहीं रखते हैं। அப்ப இவர்கள் யார் என்று பார்க்கும்போது तो ये कौन है कि जो हम देखते हैं, நாட்களிலே நிறைய பூமியிலே ராட்சச பிறவிகள் நிறைய இருந்தார்கள். और उन दोनों में संसार बहुत सारे राक्षस के बच्चे भी थे। அவர்களுக்குள்ள சிலவர்கள் நெருக்கம், ஆண்டவருக்கு நெருக்கம் காண்பித்து கொஞ்சம் உயர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். और तो उन लोगों में से कुछ लोग जो परमेश्वर के साथ अपने और गहराई संबंध को दिखाकर अपने आप को ऊंचे स्थान पर रखते அவர்கள் हैं। தேவகுமாரர்கள் என்று ஒரு பெயர் அவர்களுக்கு வரப்படுகிறது. और इसी कारण है कि परमेश्वर के पुत्र का एक नाम उनको रखा गया था। அதனால இந்த மனித குமாரத்திகளை சௌந்தரியமாய் இருக்கிறது பார்த்தோன்னா அவங்க பெண் கொண்டார்கள். तो मनुष्य के पुत्र को देखा कि वे सुंदर है, तो उन्होंने जिसको चाहा उनसे இது ஒரு முரண்பாடான காரியமாக ஆண்டவர் பார்க்கிறார். और ये अच्छा कार्य नहीं था करके परमेश्वर जानते थे। படிக்கலாம் மத்தேயு புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள். ஆமென். இன்னொரு விளக்கத்துக்காக நாம் பார்ப்போம். 4ஆம் அதிகாரம், அதாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 4. தேவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். ம். அவனுக்கு ஏனேஸ் என்று பெயரிட்டான். ம். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்த இந்த ஏனோஸ் என்கிறவருடைய பிள்ளைகள் தங்களை தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லிக் கொண்டார்களாம். उसी समय से लोग यहोवा से प्रार्थना करने वाले जो एनोश के लोग जो वंश थे वो अपने आप को परमेश्वर के साथ रखते थे। अंग्रेज में क्या लिखा है? आंग्ल वेदागमत 4:26. Seth also had a son, and he named him Enos. At that time, people began to call on the name of the Lord. என்னமா சொல்லுது? என்ன சொல்லுது அந்த வேதம்? என்ன சொல்லுது? அப்படின்னா தங்களை என்ன செய்ய நினைச்சுக்கிட்டாங்க? அவங்க கடவுளுடைய பிள்ளைகளாக அவங்க தங்களை பாவித்துக்கிட்டாங்க. அதனால இந்த மனுஷகுமாரத்திகளோட அவங்க திருமணம் பண்றது அது கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸாக காணப்படுகிறது. तो अपने आप को एक परमेश्वर की पुत्र समझने के कारण जो मनुष्य की पुत्रियों से वो विवाह करते हैं। கர்த்தரை பார்க்கிறார், அவருக்கு பிடிக்கல. और परमेश्वर इस कार्य को देखते हैं और उन्हें वो अच्छा नहीं लगता ஆனா है। சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு என்றைக்கும் போராடுவதில்லை. तो इसलिए कहते हैं कि मेरा आत्मा जो मनुष्य से वो हर एक दिन विवाद नहीं करता அவன் रहेगा, மாம்சம் தானே. क्योंकि वो शरीर ही तो है। ஒரு தீர்மானத்துக்குள்ள வருகிறார், அவன் மாம்சம் தானே. और एक निर्णय पे आ जाते केवल वो एक शरीर ही तो है करके। ஆண்டவர் வருத்தப்படுகிறதற்கு கீழே நிறைய வசனங்கள் இருக்கிறது. और परमेश्वर बहुत दुख उठाने के बहुत सारे वचन आगे भी हम देखते हैं। 5ஆம் வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 6:5 சொல்லப்படுகிறது. ம். ம்.
கர்த்தர் கண்டு. ஆமென். மனுஷருடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் கொள்ளாது. 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்நாட்களில் ஆ. ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். ம். பின்பு தேவகுமார மனுஷகுமாரத்திகளோடே ம். கூடுகிறதினால் ம். இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது ஆ. இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். அப்ப அந்நாட்கள்ல ராட்சத பிறவிகள் இருந்திருக்கிறாங்க. तो इन दोनों पृथ्वी पर दानव रहते थे அவர்கள் தேவகுமாரர் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்துகளை கூடுகிறதினால் திருமணம் செய்யல. और इसके पश्चात जब परमेश्वर के पुत्र मनुष्य की पुत्रियों के पास गए तब उनके द्वारा जो संतान उत्पन्न हुआ இது சொல்லப்படுது அவங்க பிள்ளைகளை பெற்றாங்க, பேர் பெற்றவர்களா மாறிட்டாங்க. और यहाँ पर कहा जाता है कि जब उन्होंने अपने संतान को पाया तो बहुत सारे नाम भी उनको मिल चुके ஒரு थे சிஸ்டமேட்டிக் இல்லங்க. और वहाँ पर एक सही सिस्टम नहीं था சும்மா அப்படினா கல்யாணம் பண்ணி அவங்க பாட்டா கூட்டி வச்சுக்கிட்டாங்க, குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. और एक सिस्टम आया तो अपने आप से वो बुलाकर अपनी शादी करके बच्चे उत्पन्न करते 6ஆம் थे வசனம் சொல்லுகிறது, और 6वां वचन कहता है தாம் பூமியிலே மனுஷரை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். और यहोवा पृथ्वी पर मनुष्य को बनाने से पछताया அது அவருடைய இருதயத்துக்கு விசனமா இருந்துச்சு. और वो मन में अतीत खेदित हुआ அல்லேலூயா. விசனம் வந்துருச்சு அவருக்கு. और उनके मन में अतीत खेदित हुआ था படைத்தவரே வேதனைப்படுறாருன்னா மனுஷன் எவ்வளவுக்குள்ள அக்கிரமம் செஞ்சிருப்பான் பாருங்க. जो रचाने वाले परमेश्वर इतना वो वेदना पाया है तो मनुष्य किस प्रकार है करके आप सोच कर அதாவது देखिए சட்டங்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக यानी कि जो नियम देने के पहले ஆதி காலம் என்று சொல்லப்படுகிற காலத்துல और आदि के समय पर எப்படி வாழலாம் என்கிற ஒரு கோட்பாடு வாழ்ந்தார். और कैसे भी हम जी सकते थे इस प्रकार वो जी रहे थे அல்லேலூயா. हालेलुया நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி, और बहुत सारे लोग पूछने वाला प्रश्न காயினுக்கு பொண்ணு எங்க இருந்து வந்துச்சு? कि काइन को लड़की कहाँ से मिली அல்லேலூயா. हालेलुया ஆனா வேதத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது और जब तुम वचन को पढ़कर देखते हो அங்கு சொல்லப்படுகிறது ஆதாம் குமாரத்திகளையும் குமாரத்தையும் பெற்றான். और यहाँ पर कहा जाता है कि आदाम जो है बहुत सारे पुत्र और पुत्री को उन्होंने जन्मा எத்தனை வருஷம் இருந்தான் ஆதாம்? எத்தனை வருஷம் பூமியில இருந்தான் பார்க்கும்போது குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். तो हम देखते हैं कि वो पुत्र लड़का और लड़की उसने जन्मा था அந்நாட்கள்ல மாமை மச்சாங்கிற முறை வரைகள் அங்க வகுக்கப்படல. और तब वहाँ पर मामी या मामा करके एक रिश्ता नहीं बना गया था அங்க பார்த்ததெல்லாம் பெண், அவ்வளவுதான். वहाँ पर तो देखा गया तो सिर्फ वो एक लड़की है करके இவர்களான் அவர்கள் பெண். कि ये लड़की और वो लड़की है ஆனா என்ன முறை என்ன அப்படின்னு அவ்வளவு கிடையாது. तो उनके अंदर क्या रिश्ता ये उनका सोच नहीं था கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. ऐसे वो शादी கல்யாணம் कर ली முடிக்கல, குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. यानी कि शादी नहीं परंतु एक साथ अपना घर बसा चुके இதுதான் थे கர்த்தருக்கு மன வருத்தத்தை கொண்டு வந்துருச்சு. और यही परमेश्वर को बहुत दुख पहुंचाया ஆடு மாடுகளுக்கு அந்த சிஸ்டம் வைக்கல ஆண்டவர். और पेड़ बकरी को परमेश्वर ने ऐसा सिस्टम नहीं रखा है அவைகள் குட்டி போடும், அந்த குட்டி பெருசானா தாய் வீட்டு மறுபடியும் அது குட்டி போடுறதுக்கு உறவு கொள்ளும். और वो जो बड़े होते हैं वो बच्चे देते हैं और फिर से उसके पास जाकर वो फिर से वो बच्चे जन्म ஏன்னா அது देते हैं மிருகம். क्योंकि वो एक जानवर है அப்படித்தான் அந்த நேரத்துல அந்த காலங்கள்ல அப்படி ஒரு வரமுறை வகுக்கப்படாமல் இருந்தது. और उसी के समान उस समय पर एक नियम नहीं था இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் और इस जगह पर हम देखते हैं ஆண்டவருக்கு வருத்தத்தை கொண்டு வந்து விட்டது. और परमेश्वर को बहुत दुख पहुंचाता है என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லைன்னு முடிவுக்கு வந்துட்டார். और उससे एक निर्णय ले लेते कि मेरा जो आत्मा है वो मनुष्य से विवाद नहीं करता சில रहेगा நேரங்களில और कई समय पर சொல்லி பாப்பாரு, वो हमको बोलकर देखते हैं கெஞ்சி பாப்பாரு, या हमसे गिड़गिड़ा कर देखते हैं உணர்த்து பாப்பாரு. या हमको एहसास देकर देखते हैं எதுக்குமே அடபடலன்னு சொன்னா, यदि हम किसी के भी काबू के अंदर नहीं आए எதுக்குமே तो கீழ்ப்படியலனா और किसी का भी पालन हमने नहीं किया है तो அப்படியே ஆவியான வெளியே போயிடும். एकदम शांति से पवित्र आत्मा हमसे दूर चले சில जाते நேரம் हैं பேப்பர்ல அப்படி நியூஸ் வரும், और कई समय पेपर में से एक न्यूज आता है எங்கள் குமாரன் என்று சொல்லப்பட்ட இந்த மகனுக்கும் எங்களுக்கும் இனி எந்த விதமான இரத்த சம்பந்தமோ மகன் தகப்பன் என்ற உறவோ இதுவரையில முறிந்து போகிறது. இவ எங்களுக்கு மகன் இல்ல, நான் அவங்களுக்கு தகப்பன் இல்ல, தாய் இல்லைன்னு சொல்லி பேப்பர்ல வக்கீல் நோட்டீஸ் மூலமா வந்து
और फिर इस प्रकार आता है कि एक पिता और उनकी लड़की का ऐसे विवाद हो जाता है तो कह देते हैं कि ये मेरे लहू का संबंध नहीं है और मैं इसका पिता नहीं हूँ ना ये मेरा बेटा है करके। ஏன் அப்படி கொடுக்கறாங்க? क्यों इस प्रकार वो कहते அந்த हैं? பையன் மூலமா அதிக உபத்திரவத்தை அந்த தாய் தகப்பன் சந்திச்சிருக்காங்கன்னு அர்த்தம். या हो सकता है कि उस बेटे के द्वारा वो माता पिता ने बहुत सारे कष्ट को उठाया சொல்லி है। பார்க்கறாங்க, கேட்க மாட்டேங்கிறான். बोलकर देख रहे हो नहीं सुन रहा। அப்ப எப்படிதான் சொல்றது? யாராவது மனுஷங்க உதவிக்காரங்க அல்லது பக்கத்துல இருக்கவங்க அவனுக்கு கீழ்ப்படி, அவனுக்கு யாரு போய் பயப்படுவாங்க அந்த ஆள் மூலமா சொல்லி பார்த்தாலும் அதுக்கு கீழ்ப்படி கிடையாது. तो किससे कहना? अगर वो किससे डरता है उनसे अगर कहे तो भी वो नहीं सुन रहा है। கடைசில முடிவு வருவாங்க, நீ எப்படியோ போ, எங்க வீட்டுல இருக்காத துரத்துருவாங்க. तो अंत में निर्णय में आने तुम कैसे भी जाने तुम जाओ परंतु मेरे घर में ना आओ करके। இப்படிதான் ஆவியானவர் और इसी प्रकार पवित्र आत्मा भी है। உணர்த்தி பாப்பார், एहसास देकर देखते சொல்லி हैं, பாப்பார், हमें बोलकर देखते வேத हैं வசனத்தை சுத்தி காண்பிப்பார், और वचन के द्वारा हमसे वो बात करते हैं போதகர் மூலமா சொல்லி பாப்பார். या पासवान के द्वारा वो बात करेंगे। அதற்கும் நாம செவி கொடுக்கல அப்படின்னா अगर उसको भी हमने कान ना लगाया है तो ஆவியான அப்படியே துக்கப்பட்டே போயிடும். पवित्र आत्मा दुख पाकर ही हमसे निकल जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆவியானவரை நாம துக்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். तो पवित्र आत्मा को हम दुख पहुंचा रहे इस प्रकार हो जाएगा। 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது. और यहोवा का आत्मा शाऊल पर से उठ गया और यहोवा की ओर से एक दुष्ट आत्मा उसे घबराने लगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த இடத்துல நாம் சவுலை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே முதலாக ஏற்படுத்தப்பட்ட ராஜா. और यहाँ पर हम शाऊल के बारे में देखते हैं जो इस्राएल में पहले स्थान राजा के स्थान पर आए थे। இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, எல்லாருக்கும் ராஜா இருக்கிறது போல எங்களுக்கும் ராஜாவை ஏற்படுத்தி தர வேண்டும். तो इसराइल के लोग कहने लगे कि जिस प्रकार सभी को एक राजा है तो हमें भी एक राजा को उत्पन्न करके दीजिए। ஆகவே அவர்களுடைய கோரிக்கையின் பிரகாரம் சாமுவேல் மூலமாக கீசின் குமாரனாகிய சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள். और इसी के द्वारा शामुएल के द्वारा शाऊल को परमेश्वर अपने राजा के स्थान पर रखते हैं। சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். और शाऊल को शामुएल जो अभिषेक करते हैं। சவுல் தீர்க்கதரிசனம் கூட சொல்லுகிறக்கூடிய மனிதன். और शाऊल भविष्यवाणी भी करने वाला एक मनुष्य है। அவனுடைய ஆவியானவர் வந்து இருந்தார். क्योंकि उसके साथ पवित्र आत्मा रहते हैं। ஆனால் लेकिन ஒரு காலப்போக்கிலே एक और समय बीतने के साथ அவனுக்குள்ளே அந்த ஆவியானவர் அவனை விட்டு விலகிவிட்டார். पवित्र आत्मा जो है उनसे वो हट चुके थे। அவனை விட்டு விலகின உடனே और उससे हटने के बाद भी கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்து விட்டது. और यहोवा के ओर से एक दुष्ट आत्मा उसके अंदर आ जाता है। இப்போ தேவ ஆவி விலகி போய்விட்டார். अभी परमेश्वर का आत्मा अगर बाहर निकल चुका है तो இப்போ ஒரு அசுத்த ஆவி உள்ள வந்திருக்கு. अब यहाँ पे अशुद्ध आत्मा जो है उनके अंदर आ चुका है। அதனால அவனுடைய நடவடிக்கை ஒரு வித்தியாசம் காணப்பட ஆரம்பித்து तो விட்டது. उसका जो चाल चलन उसमें एक बदलावट दिखने लग जाती அது है। கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. क्योंकि परमेश्वर के द्वारा वो छोड़ा गया एक दुष्ट आत्मा है। இஸ்ரவேல் மக்களும் அப்படித்தான் சில நேரம் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது அவர்களுக்கு எதிரிகள் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பார். और उसी प्रकार इस्राएल के लोग परमेश्वर के विरोध करते थे तो उनके जो विरोधी थे उनके हाथों में उन्हें सौंप देते थे परमेश्वर। அவர்களை எதிரிகள் அவர்களை அதிகமாக கொடுமைப்படுத்தும் பொழுது और जब उनके विरोधी उन्हें बहुत सारे तकलीफें देते हैं ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பித்து விடுவார்கள். और तभी वो लोग परमेश्वर की ओर पुकारने लगते கர்த்தர் हैं அவர்களுக்கு மறுபடி மனம் இறங்கி ஒரு இரட்சகனை எழுப்ப செய்வார். और परमेश्वर उनके लिए फिर से मन उतर कर एक रक्षक को वहां पर उठाते இப்போ हैं। இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிற சவுலிடத்து ஆவியானவர் விலகிவிட்டார். अभी इस्राएल पर राज्य करने वाले शाऊल से पवित्र आत्मा जो निकल जाते என்ன हैं। காரணம்? और उसका क्या कारण है? அல்லேலூயா. हालेलुया। நாம் பார்க்கிறோம், हम देखते हैं அதாவது தாவீதின் நிமித்தமாக இந்த காரியம் நடக்கிறது. कि दाऊद के द्वारा ये कार्य वहां पर हो रहा है। தாவீது கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. कि शाऊल ने 10,000 का हत्या किया परंतु दाऊद ने 10,000 का हत्या किया है। இந்த வார்த்தைகளை அவன் கேட்ட பொழுது அவனுக்குள்ள இருதயம் வேறுபட ஆரம்பிச்சுவிட்டது. और जब इस प्रकार के शब्द शाऊल ने सुना तो उसका हृदय जो एकदम अलग होने लग जाता है। எனக்கு 1000 தான், தாவீதுக்கோ 10000. कि मुझे केवल 1000 और दाऊद को 10,000। ஒரு பொறாமை உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. एक जलन उसके अंदर आने लग जाती है। வெற்றி பெற்றதை அவன் பெரிதாக எண்ணவில்லை. तो उसने विजय पाया उसने ज्यादा ध्यान नहीं ஆனா दिया। அவனுடைய குமாரனாகிய யோனத்தான் தாவீது மேல்
நேசம் வைக்க ஆரம்பித்து விட்டான். लेकिन उसका पुत्र योनातान जो है वो दाऊद के ऊपर अपना प्यार को रखने लगता है ரொம்ப உண்மையான சிநேகத்தோட அவன் சிநேகிக்க ஆரம்பிச்சான். और बहुत ही सच्चे एक प्यार के साथ वो उनके साथ रहता था, உயிரை போல நேசித்தான். जान के समान उनसे प्यार ஆனா करता था। அப்பனாகிய சவுலோ लेकिन उसका पिता शाऊल जो है தாவீதை பகைத்தான். वो दाऊद के विरोध था பகை எண்ணமும் பொறாமையும் உள்ளத்துல வந்த உடனே और दाऊद के विरोध रहने के द्वारा और उसके ऊपर जलन होने के कारण பரிசுத்த ஆவியானவர் சைலண்டா வெளியே போயிட்டார். पवित्र आत्मा जो तुम शांति से वो निकल இப்போ चुके थे, பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. अभी दुष्ट आत्मा उसके अंदर आ चुका है பொல்லாத ஆவி உள்ள வந்து அவனை அலைக்கழிக்கும். और दुष्ट आत्मा उसके अंदर आके उसे घबराने लगाता சொல்ல है, போனா பேய் பிடிச்சு ஆடினான்னு அர்த்தம். यानी कि उसको भूत पकड़कर वहां पर वो था करके பேய் பிடிச்சு ஆடுவான். भूत पकड़कर वहां पर वो नाच रहा है। ராஜா ராஜஸ்தான ராஜ சிங்காசனத்துல உட்கார்ந்து பேய் பிடிச்சு ஆடினா எப்படி அந்த ராஜ்யம் சரியா போகும்னு பாருங்க. तो एक राजा उनके सिंहासन पर भूत पकड़कर वो नाचे तो किस प्रकार वो राज्य होगा करके आप सोच कर देखिए। அதனால ராஜ சமூகத்துல மந்திரிமாரெல்லாம் பார்த்தாங்க, ராஜாவை உமக்கு ஒரு நல்ல இசைகளை வாசிக்கிற ஒருத்தர் நம்ம தேடி போய் கண்டுபிடிச்சு கொண்டு வருவோம். இசைக்கும் போது இந்த ஆவியை வெளியே போயிடும். तो राजा के जो मंत्री थे वो उनसे कहते हैं कि आपको हमें अच्छा एक जो म्यूजिक बजा के उन्हें हम लेकर आएंगे, तो जब वो म्यूजिक बजाएंगे तो आपका शैतान जो है वो बाहर निकल जाएगा करके। ஒரு பாட்டு சொல்றது, இசையாலே வசமாக இதயம் இல்லை, இயேசுவின் அன்புக்கு இணையும் இல்லை. அல்லேலூயா. இசையாலே வசமாக இதயம் இல்லை. அப்புறம் உமது அன்புக்கு உம்மாலே நான் இங்கு உயிர் வாழ்கிறேன், உமை பாடி நான் இன்று உறவா. ஆமென். உமை பாடி நான் இங்கு உயிர் வாழ்கிறேன். அதுதானே? அல்லேலூயா. அப்போ அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போன உடனே அவன் நிறைய கொலைவெறி உள்ள வர ஆரம்பிச்சு தாவீதை எப்படிதான் கொல்லலாம்னு சொல்லிக்கிற அந்த சிந்தனையோடு செயல்பட ஆரம்பித்து விட்டான். पवित्र आत्मा उससे निकल चुके थे तो दाऊद को हत्या करने का आत्मा उसका जाकर तो किस प्रकार दाऊद को हत्या करे यही वो सोचने लग जाता है। ஆவியானவர் தன்னை விட்டு வெளியே போயிட்டார். पवित्र आत्मा जो है उससे वो बाहर निकल चुके थे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்குன்னு சொன்னா பொறாமையான எண்ணங்களோ மற்றவர்களுக்கான பழி வாங்குகிற எண்ணங்களோ கொலைவெறி காரியங்களோ நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது. ஆமென். पवित्र आत्मा हमारे साथ रहना तो हमें किसी के विरोध जलन या कपट नहीं होना है। அப்படி இருக்குமானா ஆவியானவர் வெளியே தான் இருப்பார். यदि इस प्रकार हमारे अंदर है तो पवित्र आत्मा हमसे दूर चले जाएंगे। ஆவியார் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பர்சன். पवित्र आत्मा बहुत ही नाजुक एक मनुष्य है। அல்லேலூயா. हालेलुया। ரொம்ப சென்சிட்டிவானவர் அவர். बहुत ही नाजुक है वो, அதனால அவர் துக்கப்படுத்தி இருக்கிறார். तो इसलिए हमें दुख नहीं पहुंचाना அதே है। வேளையில और उसी समय ஆவியானவர் வல்லமையின் தேவன். और पवित्र आत्मा जो बहुत ही सामर्थी है। ஆமென். ஆமென்। அவர் பராக்கிரமத்தின் தேவன். और एकदम सामर्थी प्रभु है वो। ஆனா நமக்கு ஒண்ணுன்னு சொன்னா அவர் ரொம்ப உருக ஆரம்பிச்சிடுவார். यदि हमारे लिए कुछ भी हानि है तो बहुत ही वो पिघल जाते हैं। கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகி விட்டது. और परमेश्वर का आत्मा शाऊल से उठ चुका था। சங்கீதக்காரன் சொல்றான், और भजन संघ इस प्रकार कहता है, 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்கிறது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். आमेन। मुझे अपने सामने से निकाल ना दे और अपने पवित्र आत्मा को मुझसे अलग ना कर। ஏன்னா தாவீது நல்லா தெரியும் சவுல் என்ன நிலைமையில போனாரு. क्योंकि दाऊद सही से जानता कि शाऊल किस रीति से वो चल गए। சவுலுக்கு என்ன நிலை ஆச்சுன்னு நல்லா தெரியும். और शाऊल को क्या हुआ करके वो जानते हैं। ஆகவே இவருடைய பாவத்தை உணர்த்தின பொழுது பாவ அறிக்கை செய்ய ஆரம்பித்து விட்டார் தாவீது ராஜா. और जब दाऊद को एहसास हुआ कि पाप के बाद अपने पाप को अंगीकार करने लग जाते हैं। அதனால தான் கர்த்தரிடம் கெஞ்சினார், உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க. और इसलिए परमेश्वर से गिड़गिड़ाते हैं कि आपके सामने से निकाल ना दो मुझे। हालेलुया। आमीन। அது 139ஆம் சங்கீதத்துல அப்படிதான் கெஞ்சிறாரு. और आगे के अध्याय में इसी प्रकार वो गिड़गिड़ाते हैं। நான் எங்கே போவேன் உம்மை விட்டு? कि मैं कहां जाऊंगा आपको छोड़कर। हालेलुया। हालेलुया। அப்ப எங்கேயுமே போக முடியாது நல்லா தெரியுது அவருக்கு. तो कहीं भी वो नहीं जा सकते करके वो जानते हैं। இங்க சொல்றாரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். और यहाँ पर कहते हैं कि मुझे अपने सामने से निकाल ना दे। நம்ம வசனம் சொல்லுது அவர் நம்மளை தள்ளி விட்டால் என்ன நடக்கும்?
और वचन पिता ने अगर वो हमें निकाल देंगे तो क्या இப்ப होगा? நமக்கு உடனே ஏசாயா 5ஆம் அதிகாரம் ஞாபகத்துக்கு வந்துருது. तो हमें अचानक से यशायाह की 5वां अध्याय हमें याद आने लगता है இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். कि मैं जो अपने दाखलता की बगीचे में जो करने वाला अभी मैं आपको बताऊंगा। என்ன பண்ணுவேன்? मैं क्या करूंगा? வேலியை எடுத்து போடுவேன். उसकी डाली को मैं निकाल दूंगा அல்லேலூயா. மேய்ந்து போடப்படும். और उसे पूरी रीति से मैं नाश कर दूंगा। அதாவது பிசாசு கையில ஒப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. तो यानी कि शैतान के हाथों पर सौंप इस प्रकार हो जाएगा। அதனாலதான் நாம பார்க்கணும், இந்த சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா. और इसलिए हमें देखना है कि उनके सम्मुख से हमें अलग नहीं होना है। ஆமென். என்ன சமூகத்தை விட்டு தள்ளினா ஒரேடியா போயிடக்கூடிய சூழ்நிலை. ठीक है, अब यदि हम उनके सम्मुख से हम निकल जाएंगे तो पूरी रीति से हम निकल जाएंगे। फिर உள்ள இருந்தாவது ஏதாவது மன்னிப்பு கேட்டுக்கிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்ட்ட இரக்கம் பெற்று ஆசீர்வதிக்கப்படலாம். यदि हम अंदर रहेंगे तो परमेश्वर से हम पापी क्षमा पाकर उनसे दया पाकर उनके साथ हम रह पाएंगे। தள்ளியே விட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? अगर हम पूरी रीति से अगर वो ठुकरा ही देंगे तो क्या होगा? அதனாலதான் தாவீது கெஞ்சுகிறார், உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் और जैसे दाऊद यहाँ पर गिड़गिड़ाते हैं कि अपने सामने से मुझे ना निकाल இப்படி दो பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும். और अपने पवित्र आत्मा को मुझसे अलग ना कर। ஆமென். आमीन। பரிசுத்த ஆவி மட்டும் எடுத்துறாரு. अपने पवित्र आत्मा को खाली आप निकाल ना दो। சமூகத்தை விட்டு தள்ளிடக்கூடாது. अपने सम्मुख से आप मुझे हटा ना दो। சமூகம்னா என்ன? और उनका समूह यानी कि क्या है? ஒன்று தேவ சமூகம். एक तो परमेश्वर का समूह தேவ है சமூகத்துல தேவ சபையில கூடி வருகிற தேவ சமூகம். और उनके सभा में आने वाला जो है वो परमेश्वर का समूह है। இன்னொன்று நீங்க தனி ஜெபாரை வைத்திருந்தா அந்த இடத்துல நீங்க ஜெபிக்கும் போது அது ஒரு தேவ சமூகம். तो यदि अपने घर के अंदर आप प्रार्थना करते वो एक परमेश्वर का एक समूह है। நீங்கள் 3 பேர் 4 பேர் அல்லது ஒருமனப்பட்டு கூடியிருந்தால் தேவ சமூகம், அது ஒரு தேவனுடைய சமூகம். यदि 2 या 3 लोग अपने इकट्ठा होकर आप प्रार्थना करते वो एक परमेश्वर का स्थान அப்ப है। அந்த இடத்துல என்ன எடுத்து போடுறாதீங்க அப்படிங்கிற. तो उस स्थान से मुझे निकाल ना दो करके वो कहते हैं। அப்படின்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாது, यानी कि हमारा प्रार्थना कभी सुना नहीं நம்ம जाएगा, மன்றாட்டு கேட்கப்படாது, हमारी जो विनती है वो सुना नहीं जाएगा, எல்லாமே ரிட்டர்ன் வந்துரும். सब कुछ हमारे ही पास आ அவர் जाएगा, நமக்கு செவி கொடுக்க மாட்டாரு. वो हमारे और कान नहीं लगाएंगे, ஐயோ அதோ கதி, हमारा जिंदगी में नाश हो जाएगा। ஐயோ பரிதாபம். ஆக அந்த பரிதாபத்துக்குள்ள நாம போயிடக்கூடாது. तो उस नाश होने वाले जिंदगी के अंदर हमें नहीं जाना है। பரிசுத்த ஆவியை நம்ம விட்டு எடுத்துக்கொள்ள கூடாது. पवित्र आत्मा को हमसे अलग नहीं करना है। நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16:20 சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம அங்க பார்க்கிறோம். அப்பொழுது அவன் சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு எழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதவி கொண்டு வெளியே போனேன் என்றார். तब उसने कहा, हे शिमशोन, फिलिस्ती तेरी गात में है। तब वो चौंक कर सोचने लगा कि मैं पहले की नाई बरा जाकर झटकूंगा। वह तो ना जानता था कि यहोवा उसके पास से चल गया है। ஆமென். आमीन। ஆங்கிலத்துல சாம்சன், கரெக்ட். அவனை குறித்து சாம்சன், தமிழ்ல சிம்சோன், हिंदी सिम्सन और अंग्रेजी में उसको सैमसन करके कहा जाता है। ஆமென். आमीन। இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். और इस सिमशोन की जिंदगी के बारे में हम सभी लोग जानते அவன் हैं। ரகசியத்தை 7 ஜடைய அவன் சொல்லிட கூடாது. उसका जो रहस्य उसकी छोटी पर था उसे वो नहीं कहना चाहिए था। ஆனால் தேலிலால் என்கிற அந்த பெண் மூலமாக அதன் மாம்சம், அது ஒரு மாமிச கிரியை. और डेलिला की जो एक शारीरिक क्रिया है। இவன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவன், ஆவிக்குரியவன். एक आत्मिक जीवन जीने वाला ये और एक आत्मिक रीति में रहने वाला है। மாம்சத்துக்குரியவரிடத்திலே தோல்வி அடைந்து விட்டான். और जो शारीरिक रीति में रहती है उसी के पास वो हार चुका था। அந்த தேலிலால் என்கிறவள் இவனை நாள்தோறும் அலட்டிக் கொண்டே இருந்தான். और डेलिला जो है हर एक दिन वो शिमशोन से पूछती रहती உன்னுடைய थी, மகாபலம் எதிலே இருப்பது எனக்கு சொல்ல மாட்டாயோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் டார்ச்சர். कि तुम्हारा महाशक्ति किसके अंदर है करके हर एक दिन मुझसे वो पूछताछ करती थी। அவருடைய ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற டார்ச்சர் மூலமாக இவன் ஒரு நாள் உண்மையை சொல்லிட்டான். तो हर एक दिन वो टॉर्चर करने के कारण वो एक दिन उसे बता देता है। அவருடைய முக்கியமான வீட்டுல 7 சடையோட சேர்த்து சவரம் பண்ணிட்டாங்க. तो उसका जो सर पे जो बात है उसे पूरी रीति से उन्हें निकाल दिया था। அவன் பலன் அவனை விட்டு போயிட்டான். उसका जो बल उसके अंदर था वो पूरी रीति से चला गया था। ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். तो यानी कि पवित्र आत्मा जो है उससे वो बाहर आ चुके थे। ஆவியானவர் இருக்கும்போதுதான் பலசாலி. तो
जो पवित्र आत्मा थे उसका तभी वो बलवंत है। அவன் எங்கெங்கெல்லாம் பெரிய காரியங்களை செய்தானோ அந்த அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆவியானவர் அவன் மேல இறங்கினதால அந்த காரியம் செய்வான். तो हम आगे देखते पवित्र आत्मा उसके अंदर आने के कारण बहुत सारे बड़े-बड़े कार्य वहाँ पर वो करता है। ஆக இப்ப ஆவியானவர் அவனை விட்டு போன உடனே அவன் பவர்லெஸ்ஸா மாறினான். पवित्र आत्मा उसे छोड़कर बाहर जाने के कारण उसका जो पूरा बल था उसके अंदर नहीं था। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ அவனை கட்டி வைத்து விட்டு சிம்சோனே பெலிஸ்தேயருடைய உன்னை வந்தித்தார்கள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுது போல வழக்கம் போல எல்லாத்தையும் கயிறு பிச்சு எரிஞ்சு போட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை எந்த விதா முடியல. और जो दलीला कहते हैं कि फिलिस्तीन आ रहे हैं तो सिमशोन के हाथों को बांध कर वो कहती है तो तभी वो कोशिश करता है परंतु उसका जो बंधन है वो नहीं टूटता है। எல்லாமே போயிடுச்சு. सब कुछ वो खो बैठता है। இழந்து விட்டான். सब कुछ उसने खो दिया। ஆனா சிம்சோனை பார்க்கும்போது பின்னாடி பார்க்கும்போது வேதனையா இருக்கு. तो आगे हम जो देखते हैं शिमशोन के बारे में तो बहुत ही वेदना का कार्य है। இது ஏன் ஆண்டவர் நமக்கு வழி எழுதி வச்சிருக்காரு? और परमेश्वर क्यों हमारे लिए लिख के நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஆயிரக்கூடாது. तो हमारे जीवन इस प्रकार नहीं होना चाहिए। சிம்சோனை போல பெண்ணுக்காக நம்முடைய ஆவிக்குரிய சக்தியை ஆவியானவரை இழந்து விடக்கூடாது. और शिमशोन की तरह एक स्त्री के अपनी आत्मिक वृद्धि का शक्ति है और पवित्र आत्मा हमें नहीं खोना ஸ்திரீ है। என்று சொன்னால் பாவம். स्त्री आने का हम कहे तो एक पाप है। அந்த பாவத்தின் காரியத்தின் நிமித்தமாய் பரிசுத்தரை இழந்து போய் விடக்கூடாது. तो पाप के द्वारा पवित्र आत्मा को हमें नहीं खोना है। அல்லேலூயா. हालेलुया। ஆக இந்த இடத்துல நமக்கு ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். तो यहाँ पर परमेश्वर हमें एक एहसास देते हैं। பலத்தை இழந்து விட்டான். उसने अपने पूरे बल को खो दिया। ஆவியானவர் அவனை விட்டு விலகி விட்டார். पवित्र आत्मा उससे हट चुके थे। அந்த ஆவிக்குரிய காரியத்தை நம்ம சிந்தித்து பார்ப்போம். हमारे आत्मिक वृत्ति को अपने आप को जांच कर நாம் அவருடைய देखिए। தேவ சமூகத்தில் இழந்து நிற்கலாம். अब उनके समूह पर हम खड़े उठेंगे இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் விட்டு விடுதல், விட்டு போகுதல். और यहाँ पर हम देखते हैं कि पवित्र आत्मा हमसे दूर चले பரிசுத்த जाना। ஆவியானவர் நம்மை விட்டு போகுதல். पवित्र आत्मा हमको छोड़कर जाना। உதாரணத்துக்கு நாம பார்க்கிறோம் மனுஷனுடைய ஆவி போராடுவதில்லை. और उदाहरण के लिए देखिए मनुष्य की आत्मा के साथ में अभी कोई विवाद नहीं करता। தன்னுடைய ஆவி சவுலை விட்டு விலகினதை அவன் அறியவில்லை. और परमेश्वर का आत्मा शाऊल से बाहर निकला करके शाऊल नहीं जाना। தாவீது சொல்கிறான் சமூகத்தை விட்டு தள்ளாமலும் பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பீராக. और दाऊद कहते हैं कि आपके सम्मुख से मुझे ना हटाए और ना आपकी पवित्र आत्मा को आप मुझसे निकाल दीजिए। கடைசியாக சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். और अंत में हम शिमशोन के बारे में देखते हैं பெலிஸ்தேயர்கள் உண்மையில் வந்து विटाர்கள். कि फिलिस्ती तेरे घात करने के लिए आ चुके हैं। அவன் நித்திரை விட்டு எழுந்தான். वो अपनी नींद से उठा அவன் மடியிலே போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். और उसके बांध आकर वो सो रहा था। அந்த பாவம் இவனை கட்டி வைத்திருந்தது. वो जो पाँव पे उसे बांध कर रख चुका था ஆவியானவர் அப்படியே விலகி போயிட்டார். और पवित्र आत्मा ऐसे ही वो निकल चुके ஏன்னா उससे சத்திய வார்த்தை क्योंकि सच्चाई का एक शब्द है। ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். एक रहस्य को परमेश्वर बताया அந்த कैसे। ரகசியத்தை அவன் முக்கியத்துவப்படுத்தாதபடி அதற்கு மரியாதை கொடுக்காதபடிக்கு அதை ஏளனம் பண்ணிவிட்டான். அதாவது அசட்டை பண்ணிவிட்டான். और रहस्य को उसने अपमान कर दिया था। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால ஆவியானவர் விலகி போயிட்டார். और इसी कारण पवित्र आत्मा उससे हट चुके थे। நம்மளை அப்படியே உணர்ந்து பார்ப்போம். हम अपने आप को जांच कर देखेंगे ஆவியானவருக்கு விரோதமான காரியம் என்னிடத்தில் இருக்கிறதா? कि पवित्र आत्मा के विरुद्ध कोई कार्य मेरे अंदर है क्या। நீங்க கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. अब अपने आंखों को बंद करके अपने आप को सौंप कर देखो। இந்த சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பாருங்க. और यहाँ पर कहा गया वचन के द्वारा अपने आत्मिक वृत्ति के जीवन को भी आप समान करके देखिए। ஆவியானவர் என்னை விட்டு விலகி போகிறதற்கான எந்த சுபாவங்களோ எந்த விதமான கிரியைகளின் இடத்திலே காணப்படுகிறதோ என்று நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. और पवित्र आत्मा मुझसे दूर जाने के मेरे अंदर कोई बुरा कार्य है क्या करके आप जांच पर एहसास करके देखो। ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். और पवित्र आत्मा तुम्हें मदद करेंगे। அவரை விட்டு விடாதீர்கள். आप उन्हें खो मत देना। அவரிடத்துல சொல்லுங்க. उनसे आप कहिए, அவரிடத்துல பேசுங்க. उनसे आप बात कीजिए உங்களை துக்கப்படுத்தினா कि मैंने आपको दुख पहुंचा दिया है। ஏதாவது வெளியில உங்களுக்கு துக்கம் உண்டாக்குற வழி என்னிடத்துல இருக்கிறதா? कि आपको दुख पहुंचाने कोई भी राह मेरे अंदर है क्या। நீ என்னை விட்டு விலகி போகிறதான கிரியைகள் என்னிடத்துல இருக்கிறதா? आप मुझसे दूर जाने वाले इस प्रकार कोई कार्य मेरे अंदर है क्या। அது மட்டும் நடக்க கூடாதப்பா. ये कार्य नहीं होना चाहिए। அது மட்டும் நடக்க கூடாது. ये कार्य नहीं होना चाहिए। சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க. आपके सम्मुख से मुझे निकालना உங்களுடைய दीजिए। பரிசுத்த ஆவியங்களை என்னை விட்டு எடுக்காதீங்கப்பா. पवित्र आत्मा को मुझसे निकालना दीजिए। என்னை மன்னித்தருளும். मुझे माफ कीजिए। உங்களுக்கு நீங்க அப்படி சிந்தித்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. इसे सोच कर अपने आप को पवित्र समूह पर आप सौंपिए ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல் வருவதா? और
परमेश्वर का दया हमारे ऊपर आए। ஏனென்றால் நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், பலவிதங்களிலே நாம் செழிப்புள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். क्योंकि हमने बहुत सारे अभिषेक पर आशीर्वाद पर हम हमारी बिल्कुल हरियाली में ही जी रहे हैं। ஆனாலும் ஆண்டவர் சில நேரம் பேசும்போது சில விதமான கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கலாம், அதை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது நம்ம ஒப்பு கொடுத்து விட வேண்டும். और हमारे कोई क्रिया परमेश्वर हमसे बात करती कभी हमको उसको बाहर निकाल देना है। இந்த மாலை நேரம் ராத்திரி நேரத்தை உன்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. मैं शाम को अपने आप में सौंपता हूँ पिता। நீ சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். आपके समूह की ओर हम देखते हैं। ஹalleluya. நன்றி ஆவியானவரே. சமூகத்தை நோக்கி எல்லாரும் சொல்லுங்க, உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து சொல்லுங்க. अपने हृदय को जांच कर देखकर आपके समूह की ओर में देखती हूँ। மகிமையின் கர்த்தாவே, ராஜாதி ராஜரே, இரக்கமே மகனே, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆஹா தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆஹா கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. இந்த தாழ்த்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். अपने आप को दीन करके आपके हाथों में सौंप உணர்ந்து பார்த்து எங்களை அறிக்கை செய்து உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். अपने एहसास करके अंगीकार करके अपने आप को अपने समूह पर हम सौंपते हैं। ஆவியானவரே, पवित्र आत्मा, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். हम आपकी आदर करते हैं। நீர்தான் கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு மணவாட்டியாக எங்களை ஆயத்தப்படுத்தி நிறுத்துகிறவர் அப்பா.
आप ही हमें मसीह के दुल्हा को हमें दुल्हन के समान अपने तैयार करते हो। ஆகவே எங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் இருந்து எங்களோடு கூட பேசி வேத வசனங்களை நினைவூட்டி ஒவ்வொரு நாள் எங்களை புதுப்பித்துக் கொண்டு வருகிற ஆவியானவர் நீங்கதான். हर एक दिन हमारे साथ इस वचन के द्वारा हमसे बात करके आपके राह पर चलाने वाले आप हो। ஆகவே நாங்க உங்களுடைய பிள்ளைங்க எந்த வகையிலாவது உங்களுக்கு பிரிவில்லாத காரியங்கள் செய்திருக்கலாம், எங்களை தயவு கூர்ந்து மன்னிப்பீராக. हम आपके बच्चे या हो सकते हैं कि आपने आपके विरोध पाप किए हैं, लेकिन हमें कृपा करके हमारा मन उतरिए। எந்த காரியங்களா எந்த விதத்திலாவது கிரியைகள் நாங்கள் விரோதமாய் நடப்பித்திருந்தால் இந்த மாலை ராத்திரி நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து மன்னிப்பை கோருகிறோம். और कोई बुरा क्रिया हम आपके विरोध किए हैं, हम इस समय पर अपने आप को अमृत करके आपके हाथों में सौंपते हैं। அப்பா மன்னித்தருளுவீராக. पिता आप माफ कीजिए। உம்மை நாங்கள் தொடர்ந்து கனப்படுத்தி तो लगातार आपको आदर करके எங்களோடு கூட அனுதினம் இருக்கும்படியாக अब हमारे साथ हर एक दिन रहने के लिए நாங்கள் உம்மை ஆவலாய் பற்றி பிடித்துக் கொள்கிறோம். हम पूरे चाव के साथ आपको हम पकड़ते हैं। ஆவியானவரே, हे पवित्र आत्मा, ஆவியானவரே, पवित्र आत्मा, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். आपको धन्यवाद हम कहते உமக்கு हैं। நன்றி சொல்லுகிறோம். आपको धन्यवाद कहते हैं। அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். पिता आपको धन्यवाद कहते இந்த हैं। நாள் எங்கள் கூட நடந்த போகிறதற்காக हर நன்றி. एक दिन आप हमारे साथ रहकर चलाने वाले इस धन्यवाद। எங்கள் பாத்திரங்களெல்லாம் நிரம்பி வழியை செய்ய போறதற்காக நன்றி. हमारे बच्चों को पूरी भरकर आप मरने वाले इस धन्यवाद। எங்களை ஒரு நாளும் கரம் பிடித்து நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. हर एक दिन हाथ पकड़ हमें चलाने वाले इस धन्यवाद। நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। தாழ்த்தி கொடுக்கிறோம். दीन करके सौंपते हैं। வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீர். आयो सभी को आशीष कीजिए। பலப்படுத்துவீராக. और बल से भरिए। வசனங்கள் இன்னும் அவர்களை ஊன்றி கட்டட்டும். आपका वचन और को स्थिर करे। செவிகளிலே கேட்டு இருதயத்தில் ஒரு விருத்த சேதம் உண்டாவதாக செபிக்கிறேன். काने के द्वारा सुनकर हृदय में कटनी होने की आप प्रार्थना करते हैं। கடின தன்மைகள்லாம் எடுத்து போடுவீரா. उनके कठोर कार्य को आप हटा दीजिए। முரட்டாட்டங்கள் எடுத்து போடுங்கப்பா. और सारे बुरे कार्य को हटा दीजिए। வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொன்னீங்கப்பா, அந்த மாதிரி இல்லாதபடி எங்களை காத்துக் கொள்வீரா. और गर्दन ना झुकाने वाले लोग करके अपने को उस प्रकार हम ना होते हमें संभालिए। அப்பா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி இருக்கிறாங்க. पिता आपके बच्चे अपने आप को आपके सम्मुख पर सौंपते ஆகவே हैं। நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. और इससे अपने बच्चे को आशीष சுக कीजिए। பலன் ஆரோக்கியம் உம்முடைய நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். और चंगाई बल और आपके नाम से हम पा लेते हैं। இயேசுவின் நாமத்தில் சுகத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம், ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் और அப்பா. आपके नाम से चंगाई को आरोग्यता को हम लेते थे। இயேசப்பா, यीशु இன்னும் உம்முடைய பிள்ளைகளை வருகின்ற நாட்களிலே ஒரு பெருக்கத்தை கொடுக்க போறதுக்காக உமக்கு और ஸ்தோத்திரம். आने वाले बढ़ाई आप करने वाले इस तरफ हम स्तुति உயர்வை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ऊंची ऊंचाई स्थान आप देने वाले इस நிரம்பி வழியை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். तरफ बढ़ने वाले इस तरफ धन्यवाद இங்கே கூடியிருக்கிற பிள்ளைகள் கேட்டவர்களாக மாத்திரமல்ல, வசனத்தை அபியாசப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். और ये आए बच्चे केवल उनको वचन को सुने ही नहीं परंतु उसको अपनी क्रिया में भी लेकर आए। ஒவ்வொருவரையும் நீ எடுத்து பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். और हर एक को उठाकर उपयोग करने वाले इस तरफ की स्तुति हो। இவர்களெல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஆத்துமாக்களை கொண்டு வர போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. और ये सारे महिमा के रीति से आत्मा को अपने लेकर आने इस तरफ की स्तुति हो। கர்த்தர் செய்கிறதாக आप इस प्रकार करने वाले से धन्यवाद। கோடி நன்றிகளை எடுக்கிறோம். आपको कोटि धन्यवाद हम देते हैं। நாளை இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்தார். और कल होने वाली आराधना को भी आप आशीष காலை कीजिए। மாலை ரெண்டு ஆராதனையிலும் தேவனுடைய பிரசன்னம் கூட இருந்து நடக்கட்டும். और सुबह और शाम में आराधना दोनों में परमेश्वर आपका हाथ हमारे पर रहकर चलाए। அந்த மக்கள் வறுமையாய் போகாதபடி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நிறைவுள்ள பிள்ளைகளாய் கடந்து செல்ல அனுகிரகப்படும். और जो बच्चे आयु व्यर्थ ना जाते हुए आशीष पाकर पूरी रीति से पढ़कर हो जाए। உமக்கு கோடி ஸ்தோத்திரம். आप लोग कोटि स्तुति हो। மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. सर्व यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते हैं। ஆமென். आमेन ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारे प्रभु यीशु मसीह का कृपा பிதாவின் அன்பும் और पिता का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் और पवित्र आत्मा का सहयोग பொழுது எப்போதும் சதா காலம் மனிதரோடு கூட இருப்பதாக. आज पर सदा काल सभी के साथ बने रहे। ஆமென். आमेन ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. ஆமென். ஒரு ஜெப விண்ணப்பத்தை உங்களிடத்தில்